விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக டெல்லியில் அவசர ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா ஆகியோருடன் அமித்ஷா அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக இந்த திடீர் ஆலோசனையில் அவர் ஈடுபட்டுள்ளார். நாளை மறுநாள் விவசாயிகளுடன் ஒன்றிய அரசு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. இது தொடர்பாக விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராமகிருஷ்ணன், விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக அமித்ஷா அவர்கள் அவசர ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பான முழு விவரம். அதாவது விவசாயிகள் போராட்டம் குறித்தும் அவர்களது கோரிக்கை குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசரமாக இன்றைய தினம் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டம் என்பது அவரது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா ஆகியோர் மட்டுமல்லாமல் முக்கிய அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 13ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற பேரணி என்பது தற்போது ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்த நிலையில்தான் விவசாயிகள் கடந்த 13ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து தங்களது பேரணியை தலைநகர் டெல்லி நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பேரணியின் போது விவசாயிகள் மீது போலீசார் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு விவசாயி காலமாகி இருக்கிறார். நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை என்பது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நேற்று சண்டிகரில் இரவு 8:30 மணிக்கு துவங்கிய பேச்சுவார்த்தை என்பது இரவு 11:30 மணி வரை நடைபெற்றிருக்கிறது. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளை பொறுத்தவரை எங்களது 12 அம்ச கோரிக்கைகளையும் மத்திய அரசு நிறைவேற்றவிட்டால் தொடர்ந்து எங்களது போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்து இருக்கிறார்கள். அதே போன்று விவசாயிகள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அழுத்தத்தையும் அவர்கள் அமைச்சர்களிடம் வைத்திருக்கிறார்கள். விவசாயத்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலையும் பொறுத்தவரையில் மத்திய அரசுக்கு கால அவகாசம் வேண்டும். உடனடியாக அவசர கதியில் எந்த ஒரு முடிவையும் மத்திய அரசால் எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும். எனவே உடனடியாக இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்று நேற்றைய தினம் விவசாய சங்க பிரதிநிதிகளிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு விவசாய சங்க பிரதிநிதிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக நேற்றைய தினம் சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிவடைந்த நிலையில்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது நாளை மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விவசாயிகள் ஆங்காங்கே பேரணி நடத்தியது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரும் விவசாயிகள் மீது தாக்குதல் எதுவும் நடத்தப்படாமல் தற்போது அதே நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தான் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 அமைச்சர்களையும், அதாவது உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா ஆகிய 2 பேரையும் தற்போது தனது அலுவலகத்திற்கு நேரடியாகவே அழைத்து அவர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற அந்த பேச்சுவார்த்தை எவ்வாறு விவசாயிகளுடன் நடத்துவது, அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன, அதை உடனடியாக நிறைவேற்ற முடியுமா, அல்லது எந்தெந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும், அல்லது எந்தெந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் ஒரு குழு அமைத்து ஆய்வு நடத்துவதற்கு முடிவுகள் எடுக்கப்படும் என்பது குறித்த விஷயங்களை குறித்து எல்லாம் இன்றைய தினம் அமித்ஷா 2 அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவசாயிகளை பொறுத்தவரையில் நாளை மறுநாள் நடைபெறுகின்ற அந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அரசு ஒரு உடன்படிக்கையை கொண்டு வர வேண்டும். அதாவது விவசாயிகளுடைய இந்த 12 அம்ச கோரிக்கைகளில் பெரும்பாலான கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றுவோம் என்று உறுதிமொழி அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 அமைச்சர்களுடனான இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.